பொதுவா பார்த்தீங்கன்னா, தண்ணிய குடிக்க முடியும். தண்ணிய சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் வேண்டுங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துக்கிங்க. நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிற தண்ணி வெறுமனே இல்லாம அதுல கொஞ்சம் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல அடுத்து சொல்ல போற எல்லா உணவுகளும் நீர் சத்து ரொம்ப அதிகமா இருக்க உணவுகள். இந்த உணவுகளை எடுக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுல 7ஆவதா சொல்லப்பட்ட உணவுல இவ்வளவு நீர் சத்து இருக்குமாங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தண்ணி பழம், வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன்ல 93% நீர் சத்து இருக்கும். நீங்க 1 கப் வாட்டர்மெலன் எடுத்தா குறைஞ்சது 1/2 கப் டு 3/4 கப் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம அதுல இருக்க நியூட்ரியன்ஸ், ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர்மெலன் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். நம்ம பார்க்க போது ஸ்ட்ராபெரிஸ். ஸ்ட்ராபெரிஸ்லயும் நீர் சத்து ரொம்ப அதிகம், நியூட்ரியன்ஸும் அதிகம். சொல்லப்படுற முலாம்பழம். முலாம்பழத்துல சத்துக்களும் அதிகம், நீர் சத்தும் ரொம்ப அதிகம். 4வது இடத்துல ஆரஞ்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகம், 10ஆவதுக்கு நீர் சத்தும் ரொம்ப அதிகம். ஆரஞ்சு எடுக்கிறது உடம்ப நல்ல நீரோட்டத்தோட வைக்கும். இடத்துல இருக்கிறது குக்கும்பர், வெள்ளரி. இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நீர் சத்தோட சேர்ந்த விட்டமின் கே. விட்டமின் கே இருக்க ஃபுட்ஸ் ரொம்ப கம்மி, அதனால இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ் மட்டும் இல்ல, இதுல மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம பார்க்க போதும் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ்ல இயற்கையாகவே நீர் சத்து கம்மியா இருந்தாலும் அது நொதிச்சு அதுல இருந்து ஒரு தன்மை வரும். அந்த இதுல இருந்து உங்களோட உடம்புல நீர்த்தன்மையை அது அதிகமா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுவுமே நீரோட்டத்துக்கு ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர்ல நீர் சத்து இருக்கான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுல 1/4 பங்கு தான் நீர் சத்து இருக்கும். ஆனா அதுல இருக்க அதிகமான நார்ச்சத்து உங்க உடம்புல தண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதனால நீங்க எப்பயுமே ஹைட்ரேட்டடா இருப்பீங்க. குடமிளகாய். குடமிளகாயில் நீர்ச்சத்து மிக அதிகம். இதுல 90% நீர்ச்சத்து இருக்கு. இது இல்லாம இதுல நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கு. ஸோ குடமிளகாயும் அவாய்ட் பண்ண வேண்டாம். பி ஹைட்ரேட்டட், பி ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.